வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நாங்கள் வந்து கேரளாவில் கொச்சியில் மச்லி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் சாப்பிட. மச்லி ரெஃபர் பண்ணது எபின் ஜோஸ் யூடியூபர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் இன் கேரளா. அவங்க தான் வந்து செம்மையாக சீ ஃபுட் இருக்கும், ஆத்தென்டிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுவீங்க, அதனால் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். மச்லி பியூர் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். அந்த வார்த்தையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. உள்ள வெஜ்ஜே கிடையாதுன்றாங்க. என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். பட் இன்னும் ஷட்டரே ஓபன் பண்ணல. நம்ம எதுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தோம்னு எனக்கு தெரியல. ட்ரெஸ் பை ஜஸ்ஸல்வாஸ். ஜஸ்ஸல்வாஸ்ல வாங்கின ட்ரெஸ் இது. டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ போய் உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். கம் இன்னும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணல. கிச்சன் வந்து மேல இருக்கு, மாஸ் குக்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. மனமா இருக்கு. இங்க பாயசம் ரெடி ஆயிட்டு இருக்கு, பருப்பு பாயசம். இங்க வந்து நெய்ன்னு நினைக்கிறேன். இது மணக்குதே. தேங்காய் எண்ணெய், நெய் இல்ல, தேங்காய் எண்ணெய். இது டாப்பியோக்கா கப்பா. நம்ம சாப்பிடுவோமே, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இதை தூக்கி அதுல போடுவாங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சுட ரெடி ஆயிட்டு இருக்கு. மேல போய் கிச்சன்ல என்னெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு வந்துருவோமா? இது என்னது? இதுதான் மீனோட எக். மீனோட முட்டைனே இதை சொல்றாங்க. நான் வந்து முட்டைனா குட்டி குட்டியா இருக்கும், இது பெருசு. இது வந்து அப்படியே மீனா வளரும். ஃப்ரை நல்லா இருக்கும். நாங்க ஃப்ரை செய்வீங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். மச்லி ரெஸ்டாரண்ட்ல வந்து நாங்க இப்போ கிச்சன்ல இருக்கோம். இன்னும் ரெஸ்டாரண்ட் ஓபன் ஆகல. நான் சீக்கிரமே வந்துட்டேன். இங்க நிறைய ஐட்டம்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபிஷ், வஞ்சரம், இதெல்லாமே கிளீனிங் ஒரு ப்ராசஸ்ல ஒரு சைடு போயிட்டு இருக்கு. குக்கிங் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இது வந்து பீஃப், அது வந்து நெய் மீன் குழம்பு, இது வந்து கக்கத்தோரன், இது ஷெல்லோட மீட். ரிவர்ல கிடைக்கிற ஒரு ஐட்டம் கக்கத்தோரன் அப்படின்றாங்க. இங்க பீஃப் ரெடி ஆயிட்டு இருக்கு, தக்கன்னு. அங்க வந்து இது மீல்ஸ்க்கான கூட்டு ரெடி. இது பிரியாணில வைக்கிற சிக்கன். இங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடியா இருக்கு. சோறு வந்து வெந்துட்டு இருக்கு. என்ன மீன்? மச்லி. மீன் பேரே மச்லி, பொரிச்ச மச்லி. இதுல பிரியாணி. ஒரு பிஸியான கிச்சன். அங்க ஒரு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இது என்னது? மல்லி மிளகு தேங்காய் ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சு புரிஞ்சது. நைஸ். இந்த கலரே பியூட்டிஃபுல்லா மாறிடுச்சு. செம்ம பிஸியா இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம கீழே போயிட்டு 12:30 டைனிங் ஓபன் பண்ணுவாங்க. உட்காந்து நல்லா சாப்பிடலாம். போலாமா? மச்லி வந்து நாங்க சீக்கிரமே வந்துட்டோம். மேக்கிங்காக வந்தோம்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது எங்களுக்கு புரியல. 11 o'clock வந்துருங்க. நாங்க வந்தோம் 12 o'clock தான், 12:30 தான் ரெஸ்டாரண்ட் ஓபன். ஸோ நிறைய பியூட்டிஃபுல்லான மேக்கிங் ஷாட்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதுவும் மீனோட முட்டை இவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. அது கூட தெரியாம இருந்திருக்கேன். ஓகே, அது வந்து ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு இருக்காங்க. அந்த மூளை ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதை நம்ம கண்டிப்பா இன்னைக்கு மீல்ஸ்ல ஆட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு டிஷ் அது இருக்க போது. எக்ஸைட்டடா இருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாக்கிறதுக்கு. மீன் முட்டை ஃப்ரை 280. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண போறோம். டைகர் ப்ரான் இருக்கு. ஐயோ, ஒரே ப்ரானா சாப்பிட்றேன். ஓ, அது பேரு பீஃப் கூர்க்கா. அங்க செஞ்சுட்டு இருந்தாங்களா, அது பேரு பீஃப் கூர்க்கா. இது வந்து ஒரு மாதிரி ஸ்டூல் போட்டு அதுல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு கார்னர் ஸ்ட்ரீட் எடுத்துட்டேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. என்ன வேணும்னு கேட்கல. அவங்களே தட்டு வச்சுட்டாங்க.
ஓ ஃபர்ஸ்ட் மீல்ஸ் போட்டுருவாங்க உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா எதுனா வேணுமா ஆர்டர் பண்ணும் போல. தொக்கு, தோரன், மாங்காய் பச்சடி, கருவாடு, பப்படம், ஊறுகாய். எனக்கு கருவாடு செம்மையா இருக்குடா. பொடி நெத்து இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போமா டாப்பா இருக்கு. அப்படி இருக்கு. This one is Pakka Kerala style curry. Okay. This one is kingfish cooked in coconut milk. Coconut milk. Okay. This one is yellowfin tuna. Yellowfin tuna. Tuna. இந்த ரைஸ் சாப்பிடணும்னு ரொம்ப எனக்கு கேரளா வந்தாலே இந்த ரைஸ்ல தான் நான் ட்ரை பண்ணணும். என்னது மீன் குழம்பு, அது செம்மீன். செம்மீன் குழம்பு. இது டியூனா மீன், இது வந்து கறி மீன். இது This one is machli fry, tiger prawns. Tiger prawns. This one is clam, kakka. Traditional mango is boiled mango in salt and vinegar. This one? Pickle, lime pickle. ஃபர்ஸ்ட் இந்த மீன் குழம்பு காரமா இருக்குமோ. காஷ்மீரி சில்லியா இருக்கு. இதுதான் நம்ம மேல பார்த்தோம்ல, பெரிய சட்டியில செஞ்சிருந்தாங்க. எல்லாரும் மீல்ஸ் தான் சாப்பிடுறாங்க. பிரியாணி இருக்கு, பொதி சோறு இருக்கு, யாருமே ஆர்டர் பண்ணல, எல்லாம் மீல்ஸ் தான். இது வந்து மச்லி மீன். இதான் ரெஸ்டாரண்டோட நேம், மச்லி டைகர் ப்ரான்ஸ். அண்ட் இது வந்து நான் ஆழின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு வந்து இந்த டியூனா ஃபிஷ் பெருசா பிடிக்காது. அதுல ஒரு டேஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது சாப்பிடுவோம். இது தேங்காய் பால்ல செஞ்ச மீன் குழம்பு. இதான் எனக்கு பிடிச்சது. அதுவுமே நல்லா இருந்தது. பட் அது கொஞ்சம் காரமா தேங்காய் ஊத்தி தான் அதுவும் செஞ்சுட்டாங்க. பட் கொஞ்சம் காரம். அது இதோ இந்த கேரளாக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேங்கோ பச்சடி பாத்தீங்கன்னா மாங்காவை வேக வச்சுட்டு அந்த தொக்கு செய்வாங்களாம். இது வந்து பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் புளிப்பா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுக்குவா. இந்த ரைஸ் சாப்பிட்டா டக்குன்னு வயிறு ஃபுல் ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா இருந்தது. ஆனா ஆகல. ரைஸ் பெருசா இருக்கும். நான் நினைச்சிட்டு வந்தேன் வயிறு டக்குன்னு ஃபுல் ஆயிடும். இப்பெல்லாம் இல்லவே இல்லை, நல்லா சாப்பிட முடியுது. அருமை. டைகர் ப்ரான்ஸ், லைவ் கிச்சனுங்க. ப்ரான் மீன்லாம் லைவ் கிச்சனு. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அங்க வச்சு பொரிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாமே தவா ஃப்ரை மாதிரி. ப்ரான் மீன் எல்லாமே தவா ஃப்ரை. இந்த மசாலா கொஞ்சம் இருந்தா ஓரியல் போய் செய்து. இந்த மீன் முட்டை கேட்டேன், அது இன்னும் வரையா. ஃபிஷ் எக் ஃப்ரை. இப்போ இதுல வந்து நான் மீன் பிசைஞ்சு சாப்பிட வரேன். மச்லி மீன். வேற என்ன மீன் சாப்பிடு. மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த இது சாப்பிடலாம். சாப்பிட்டாலும் கண்டுபிடிப்பேனான்னு தெரியல. அது வந்து தேங்காய் தான் போட்டிருக்காங்க. இந்த டேஸ்ட் நான் எங்கேயோ டேஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா சூப்பராக கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கு, மீனோட ஸ்மெல்லு. பட் நல்லா இருக்கு. இந்த தேங்காய்லாம் போட்டு
இந்த மாதிரி பெரட்டி செஞ்சிருக்காங்களா? நல்லா இருக்கு. தேங்காய் போட்டு எங்க அம்மா மாதிரியே வச்சு விடுறாங்க. வாவ், கருப்பெல்லு கருப்பெல்லு தேங்காய் நல்லா இருக்கு. நன்னாயிட்டு உண்டு. ப்ரான் சூப்பர் சாஃப்டா இருக்கு. நம்ம மலையாளத்துல பேசணும்னு ஆசையா இருக்கு. அடிப்பொலியா உண்டு. எது ப்ரானும் மச்சிலியும். அந்த தேங்காய் மீன் பால் மீன் குழம்பு செம்ம. இந்த மீல்ஸ் மட்டும் 120 rupees. பீஸ் எல்லாம் இல்லாம குழம்பு, மீன் முட்டை, கோழி முட்டை, காடை முட்டை அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம மீன் முட்டை சாப்பிட்டதே இல்லை. அதாவது அந்த முட்டையை கட் பண்ணி கிளீன் பண்ணி மசாலா போட்டு மட்டும் வச்சுட்டாங்க. கேட்கும் போது ஃப்ரை பண்ணி சுட சுட தராங்க. ஆனா மீன் முட்டை எப்படிடா அவ்வளவு பெருசா இருக்கும்? எனக்கு புரியவே இல்லை. தயவு செஞ்சு என்னை யாராவது கடலுக்கு கூட்டிட்டு போய் மீனை பிடிச்சி அதுக்குள்ள முட்டை எப்படி இருக்கும்னு காமிங்க. சிக்கன் முட்டை மஞ்சள் கரு சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. அதே வந்து நம்ம காரப்பொடி எல்லாம் போட்டு தவால வறுத்தோன்னா எப்படி இருக்கும்? இன்னும் மாதிரி இருக்கும். இவ்வளவு நல்லா இருக்குமாடா இது? இதெல்லாம் சாப்பிடலாமாடா? இதுக்கு எத்தனை பேர் எனக்கு கமெண்ட்ல திட்ட போறீங்களோ திட்டுங்க திட்டுங்க. சிக்கன் முட்டை சாப்பிடும் போது மீன் முட்டை சாப்பிடலாம்ல. அம்சமா இருக்கு. சூப்பருங்க. வயிறு எரியுது, பேர்ன் ஆகும். நல்ல மோர் குடுக்கு. நல்லாச்சு. தாளிச்ச மோர் புளிக்கல. சூப்பர். இந்த மீன் தாங்க ஸ்பெஷல். ஃபிஷ் பிரியாணியும் இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, பீஃப் பிரியாணி இருக்கு. பீஃப்ல 2 ஐட்டம் தான் வச்சிருக்காங்க, மட்டன் இல்ல. சிக்கன்லயும் பெருசா ஐட்டம்ஸ் நிறைய இல்ல. பிரியாணிக்கு வைக்கிற சிக்கன் மட்டும் தான் செஞ்சதா பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கல. இது ஆழிதான். என்னடா ரசம் தானே கேட்டோம்? ரசம் தான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில ரசம் வச்சிருப்பாங்களோ? இருக்கும். சூப்பர். பருப்பு பாயசம், தேங்காய் சில்லு, கில்லு கருவாடோட சாப்பிடுங்க, அம்சமா இருக்கும். அது பாயசத்துல சோறு. ஐ திங்க் திஸ் இஸ் தேங்காய் எண்ணெய். வேணும்னா சோறில் ஊற்று கொள்ளலாம். அதுக்காக எப்படி நம்ம ஊர்ல நெல் வச்சிருக்கோம்ல, தேங்காய் எண்ணெய் வச்சுதான். கடைசியா கிளம்புற நேரத்துக்கு இது கப்பா மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இது வந்து தேங்காய் பால்ல செஞ்சது. ஆக்சுவலா இந்த மீன் குழம்பு சோறை விட இதுக்குதான் நல்லா இருக்கும். இதே இங்க எல்லாருக்கும் பிடிக்குது. நம்ம ஏன் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் இப்படி சாப்பிடக்கூடாது? நல்லா இருக்கு தெரியுமா? நிறைய இடத்துல நான் கப்பா சாப்பிட்ருக்கேன் கேரளால. பட் தேங்காய் பால் விட்டு செஞ்சு சாப்பிடல. அது ஒரு மாதிரி பொரியலா இல்ல கூட்டா அப்படிலாம் சாப்பிட்ருக்கேன். தேங்காய் பாலோட அதுல மீன் குழம்பு ஊற்றி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இது ஒரு நல்ல டேஸ்ட். ஏன்னா நிறைய சோறு சாப்பிட்டேன், கம்மியா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தாங்களேன்னு இவ்வளவு கொடுத்துட்டாங்க. நல்லா வேற இருக்கு. தேங்க்யூ. நானே கேட்கணும்னு நினைச்சேன், நம்மளே வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நன்னாரி சர்பத் தான் ஸ்பெஷல். சூப்பரா இருக்கு. மீன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணாதது என்னெல்லாம் மீன்ஸ்லன்னா, மோர் குழம்பு, சாம்பார், ரசம் இது எல்லாமே ஒரு இதுல வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம், மீன் குழம்பே போதும்னு முடிச்சுன்னேன். நீங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடலாம். 120 rupeesக்கு நல்லாவே தாராளமா அன்லிமிட்டட் மீல்ஸ் தராங்க. அது கூட நீங்க சைட் டிஷ்ஷஸ் நாங்க ஆர்டர் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ராவா எதனா ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல மீல்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு பிரியாணி இருக்கு, அப்புறம் பொதிச்சோறும் இருக்கு. இந்த கப்பையோடையும் சாப்பிடலாம். மீல்ஸ் எண்ட் வித் பாயாசம், பருப்பு பாயாசம். How much?
500. I go and get it. நான் பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கூட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டது நல்லது. இப்போ மணி 1:40. ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா இருக்காங்க. பார்க்கிங்கும் கொஞ்சம் கூட ஒரு 5-6 கார், இல்ல ஆப்போசிட்ல நல்ல ஸ்பேஸ் இருக்கு, அங்கெல்லாம் கார் நிப்பாட்டிட்டு தான் வராங்க போல இருக்கு. அண்ட் இங்க வந்து ஒரு மீன் தலை கூட, பெரிய மீன் தலை வச்சிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே டைனிங் ஏரியா இருக்கு. மோர் தென் 200 பீப்புள்ஸ் அகாமடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தீங்க கொச்சி அப்படின்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட்ல மச்லி இருக்கு. சீ ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மீல்ஸ் வந்து 120 rupees தான். அதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்றதுக்குலாம் மட்டும் தான் நம்ம பே பண்ண போறோம், அதிகமா பே பண்ண போறோம். ஸோ அரௌண்ட் ஒரு ஃபேமிலியே வந்தீங்கன்னா 1000 ரூபாயில நல்லா திருப்தியா சாப்பிட்டு போகலாம். 4 பேர் வந்தீங்கன்னா திருப்தியா சாப்பிட முடியும். வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் டீடைல்ஸ் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் லைக், கமெண்ட், ஷேர் கூட செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.